மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மண்முனை பாலத்தின் கீழுள்ள பாவியில் மீன்பிடிக்கச் சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். மீன்பிடிக்க சென்ற அவர் வீடு திரும்பாத நிலையிலேயே காணாமல் போயுள்ளார். ஆற்றில் வலை வீசி மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தவறுதலாக ஆழமான பகுதிக்குள் சென்று மீள முடியாமல் மூழ்கியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் கோயில்குளம் பகுதியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 49 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்துக்கு சென்று திடீர் மரண விசாரணை அதிகாரி முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டதோடு சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். களுத்துறை கட்டுக்குறந்த பகுதியில் உள்ள கடற்கரையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடற்கரையில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த தந்தை மற்றும் மகனினால் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டு 119 அவசர எண்ணுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. போலீசார் நடத்திய விசாரணையில் கடற்கரை மண்ணுக்குள் உயிரிழந்தவரின் தலை புரிந்திருந்தமை தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த நபர் 55 தொடக்கம் 60 வயதுக்குட்பட்டவராக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அவர் கருப்பு நிற காட்சட்டை, இடைப்பெட்டி மற்றும் வெள்ளை காலுறைகளை அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். திருகோணமலை சேர்நுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்கநகர் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் நபர் ஒருவர் இன்று உயிரிழந்தார். இவர் வயலுக்கு சென்றுவிட்டு காலை வீடு திரும்பும் வேளையில் தோட்டம் ஒன்றிற்குள் மறைந்திருந்த யானை குறித்த நபரை தாக்கியதாக தெரிய வந்துள்ளது. தங்கநகர் பகுதியைச் சேர்ந்த 58 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு பலியாகியுள்ளார். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா.